எங்களால முடியல சார். எங்க பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி தங்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல. டெய்லி எங்களுக்கு போன் பண்ணுவான். இன்னைக்கு போன் பண்ண மாட்டான் சார் அவன் எங்களுக்கு. என் புள்ள உடம்பு நல்லபடியா எங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும் ஐயா. அரசுதான் அதுக்கு முன் வந்து உதவி செய்யணும். எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு என் குழந்தையோட பாடி எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி பண்ணணும். இன்னைக்கு காலையில் 2 வீலரில் போயிருக்காங்க. ரோடு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ரோடு ஆக்சிடென்ட் இருக்குது. பிள்ளையோட பாடி வீட்டுக்கு வந்து சேரணும். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த சாலை விபத்தில் கடலூரை சேர்ந்த பயிற்சி மருத்துவர் உயிரிழந்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து வந்த நாராயணன் சமீபத்தில் படிப்பை முடித்துவிட்டு 2 வருடங்களாக பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்தார். தனது மோட்டார் சைக்கிளில் சக பயிற்சி மருத்துவர் சதீஷோடு பணிக்கு சென்றபோது அதிக அளவு பனிமூட்டம் இருந்ததால் அவர் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதையடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் இருவரையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நாராயணன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சதீஷ் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுபற்றி கடலூரில் உள்ள அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் குடும்பத்தினர் கதறி அழுத காட்சிகள் மனதை சுக்குநூறாக உடைக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சாலை விபத்தில் இறந்த தனது மகன் உடலை மீட்டுத் தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டெய்லி கரெக்டாக யாருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சுவோம், பேசுவோம், அம்மாட்ட அதிகமாக பேசுவோம். நான் நல்லா படிப்பேன், நல்லா சாமி கொடுத்த ஐயா இருக்காரு, கவலையே படாது. இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா, எந்த கவலையும் இல்லைப்பா. நீ நல்லா இருக்கு, உடம்பு பண்ண இருக்காது, இப்படியே இருக்காது. நாட்டி நல்லா பிள்ளை ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுருப்பா. ஐயா வேண்டிட்டு டெய்லி அவனுக்கு சுலோகம் நான் சுலோகம், சாமியோட சுலோகம் படிக்கிறதுக்கு சிந்தனை நல்ல சிந்தனை. 2 மணி நேரம் ஒரு நேரம் 2 மணி நேரம் சாமி போடுவேன். இதுதான் முருகனை கட்டி பிடிச்சி அவன் 4 மணி நேரம் பண்ணுவான். சிலையில் பார்த்து இன்னும் அந்த முருகனோட பற்றி தான் பேசுவேன். அந்த மாலையை போட்டு அந்த நினைவு மனுஷன் மாலை அப்படியே காயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நான் வந்து நர்ஸாக இருக்கேன். என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணுன்றது எங்களோட கனவு. என் பிள்ளை நல்லபடியாக டாக்டர் முடிச்சுட்டு 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறான். இன்றைக்கி காலையில் பிள்ளை 2 வீலரில் போகலாம், அங்கே பனி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை உடம்பு நல்லபடியாக எங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் ஐயா. அரசுதான் அதுக்கு முன் வந்து உதவி செய்யணும். எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு என் குழந்தையோட பாடி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி பண்ணணும். எங்களால் முடியல சார். எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி தங்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல. டெய்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். இன்னைக்கு ஃபோன் பண்ண மாட்டான் சார் அவன் எங்களுக்கு. எங்களுக்கு அரசாங்கம் தலையிட்டு என் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பார்க்கணும் சார். என் புள்ள படிச்சு 4 பேருக்கு உதவி செய்வான்னு முடிச்சுட்டாங்க சார். இந்த வருஷம் வீட்டுக்கு வர போறாங்க சார். இப்போதாங்க சார் இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என் பிள்ளைய எப்படியாவது கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்துடுங்க சார். அதுக்கு அரசு தலையிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். என்னுடைய மகனுடைய பாடை வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் எனக்கு தேவை. இறைவனர்கள் ஐயாவோட அவர் பிலிப்பைன்ஸில் வந்து மெடிசன் படிக்க போனார். 2001 போனார். 2021 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் படிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் 2 வீலரில் போயிருக்காங்க. ரோடு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ரோடு ஆக்சிடென்ட் இருக்குது. பிள்ளையோட பாடி வீட்டுக்கு வந்து சேரணும். வந்து நம்ம எஸ்பி ஆகிட்ட தகவல் சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க கலெக்டர் ஐயாகிட்ட பேசினாங்க. உடனே 2 நாளில் பாடி வர வச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்
பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.